சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். தேசிய அளவில் இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கான நீட் தேர்வு மே மாத தொடக்கத்தில் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் அந்த தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இந்த தடை விதிக்கப்பட்டதற்கு என்ன காரணம், என்ன வழக்கு? இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் கடந்த மே 4 நடைபெற்றது. அப்போது ஆவடியில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளி மையத்தில் 464 மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள். அப்போது பிற்பகல் 2 மணிக்கு தேர்வு தொடங்கப்பட்டது. ஆனால் 2:45 மணிக்கு துவங்கிய ஒரு கனமழை காரணமாக 4:15 மணி வரைக்கும் மின்தடை ஏற்பட்டது. அப்போது தேர்வை முழுமையாக எழுத முடியவில்லை என கூறி அந்த மறுதேர்வு நடத்த வேண்டும் என்றுதான் தற்போது திருவள்ளூரை சேர்ந்த சாய் பிரியா உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த மனுவை பார்க்கும்போது அந்த மின்தடை காரணமாக குறைவான வெளிச்சத்தில் தேர்வு எழுதாகவும் தேர்வு மையத்திற்குள் மழைநீர் புகுந்தால் மாற்றிடத்தில் இருந்து தேர்வு எழுத அறிவுறுத்தப்பட்டதால் சிரமத்திற்கு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே இந்த கவன சிதறல் காரணமாக திறமையாக தேர்வு எழுத முடியாத நிலையில் இந்த கூடுதல் நேரம் ஒதுக்கப்படவில்லை எனவும் முழுமையாக தேர்வு எழுத முடியாததால் தேசிய தேர்வு முகமைக்கு புகார் அளித்தும் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு தான் இன்று நீதிபதி லட்சுமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு தரப்பில் இது தொடர்பாக அன்றைய தினம் அந்த மழை காரணமாக மின்தடை ஏற்பட்டதா என்று குறித்தும் அவ்வாறு மின்தடை ஏற்பட்டிருந்தால் மாணவருடைய அந்த கோரிக்கை குறித்து பரிசீலனை குறித்தும் பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என்று ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இதையடுத்து இந்த மனு தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு, தேசிய மருத்துவ ஆணையம், தேசிய தேர்வு முகமை ஆகியோருக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் அதுவரைக்கும் நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடக்கூடாது என்றும் தடை விதித்தும் தற்போது உத்தரவை பிறப்பித்து இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஜூன் 2 தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மதன்.